ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னோடய காலை வணக்கங்கள். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? எல்லாருமே மார்னிங்கே எபிசோட் பார்த்துருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தோணுதோ அதை சொல்லணும்ல. அதாவது நம்ம சித்தப்பா வந்து காவேரியை வந்து பார்க்குறாங்க. காவேரியை பார்க்கும்போது, நீ வந்து இவ்வளோ நாள் எங்கே இருந்தா, இப்போ எங்கே நிம்மதியாக கெடுக்கிறதுக்காகவே நீ வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து சொல்கிறாங்க. அப்போ சித்தி வந்து சுதாரிச்சிக்கிறாங்க. அப்போ எதுவுமே தெரியலை, எந்த மெமரியுமே அவங்களுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க. நீ திவ்யா தானே அப்படின்னு ட்ராக்கே வந்து வேறு மாதிரி மாற்றுறாங்க. இல்லை, நீங்கள் வேறு யாரும் நினச்சிட்டு என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அப்போ சித்தாப்பா சொல்கிறாங்க, இவளுக்கு வந்து எதுவுமே தெரில காவேரிக்கு. அப்போ வந்து நிச்சயமாக அவங்க அம்மாவுக்கு எல்லாம் தெரியும் தானே, அவங்க அம்மாவை பார்த்து வந்து நம்ம கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பா சித்திகிட்ட சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் என்னென்னா, ஸ்கூலில் ட்ராயிங் பண்ண வந்து சொல்கிறாங்க. போர்டில் வந்து இவங்க வந்து ட்ராயிங் பண்ணிவிட்டு இந்த ட்ராயிங்கை வந்து எல்லாருமே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம பாப்பாவும் பண்ணுறாங்க. ஆனால் பாப்பாவும் இருக்கிற மாதிரி தான் ட்ராயிங் பண்ணுறாங்க, அம்மா இருக்கிற மாதிரி ட்ராயிங் பண்ணலை அப்படின்னு. ஏன் நீங்கள் வந்து 2 பேரும் மட்டும் ட்ராயிங் பண்ணியிருக்கீங்க அவங்க அம்மா இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மா வந்து சாமிக்கிட்ட போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த இடத்துல வந்து இந்த பாப்பா வந்து அவ்வளோ ஒரு விவரமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. சாமிகிட்ட போயிட்டாங்க அப்படின்னு அப்பா இது வரைக்கும் பாப்பாக்கிட்ட சொன்னதில்லை. ஆனால் பாப்பாவை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்ம காவேரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிச்சயமாக அம்மா உங்களுக்காக வருவாங்க, உங்களோட வந்து சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வாய் முகூர்த்தம் பழிக்கணும். ஏன்னா வந்து அவங்க தான் அம்மா, அவங்களே வந்து நிச்சயமாக வந்து சேருவாங்கன்னு அவங்க வாயாலே அவங்களே சொன்னது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் வந்து நிச்சயமாக வந்து பாப்பா ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, 2 பேரும் மீட் பண்ணுற நேரத்தில் பிரின்சிபல் கூப்பிட்றாங்கன்னு வந்து கூப்பிட்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேவிகா பாப்பா வந்து சொல்லியிருந்தாங்க கமெண்டில். நான் கூட நினச்சேன், அதே மாதிரி கரெக்டாக சொல்லவும் அந்த பாப்பாவை நினச்சி எனக்கு சிரிப்பு வந்துச்சு. ஏன்னா எப்படி எக்ஸாக்டாக வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே வந்து பிரின்சிபல் மேம் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும், நான் வந்து அப்பாவை இன்னொரு நாள் மீட் பண்ணுறேன் அப்படிங்கவும் பாப்பா வந்து மூஞ்சி கொஞ்சம் டல்லாகிடுறாங்க. அப்பாட்ட போய் சொல்கிறாங்க, மிஸ் வந்து உங்களை மீட் பண்ணுறதுக்குள்ளேயும் பிரின்சிபல் மேம் கூப்பிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் கூப்பிட்டுட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பாப்பா. உடனே ஓகே பரவாயில்ல பார்த்துக்கலாம் இன்னொரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு கார் மேலே பாப்பாவை உட்கார வச்சு பேசிகிட்ருக்காங்க. அப்போ தான் நம்ம காவேரி வந்து விஜயை பார்க்குறாங்க. அந்த கனவுல பார்த்தாங்களாம் இப்போ நிஜமாவே. அதாவது கனவுல வந்து சும்மா அப்படியே ஒரு மாதிரி பிளர்ராக வரும்ல, அப்படி வருமா இல்லை உண்மையிலேயே வந்து அவங்க பேச வந்து அவங்க பார்த்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருந்தேன். உண்மையிலேயே வந்து நம்ம விஜயை தான் வந்து அவங்க பார்த்துருக்காங்க. நேரில் பார்த்த உடனே அம்மாக்கிட்ட போயிட்டு வீட்டில் போயிட்டு அவங்க என்னென்னா, நம்ம காவேரிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிவீனும் யமுனாவும் சீரியஸாக வந்து இப்போ மாப்பிள்ளை பார்த்து ஏதோ ஒரு மாப்பிள்ளை ஓகே ஆகி வீடு பார்க்க வர்றாங்கன்னு வந்து சொல்கிறாங்க சாரதாம்மாட்ட கால் பண்ணி. நம்ம காவேரியும் வந்து விஜயை பார்த்ததை வந்து சந்தோஷமாக சொல்லிகிட்ருக்காங்க. நான் வந்து கனவுல பார்த்தவரை நனவுல பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவங்க சாரதாம்மாவே யோசிக்கிறாங்க. ஒன்றும் இல்லைன்னா சாரதாம்மா வந்து அவங்க சொல்கிறாங்கள்ல, அவங்க பேபியோடு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சாரதாம்மா ஏன் வந்து யோசிக்க மாட்றாங்க, ஒரு வேளை அது நம்ம மாப்பிள்ளையாக இருக்கும்னு யோசிக்கலை அப்படின்னு எனக்கு கொஞ்சம் வந்து சொல்லணும்னு தோணுச்சு. யோசித்திருக்கலாம் அப்படின்னு சாரதாம்மா அந்த இடத்துல ஒரு வேளை அது நம்ம மாப்பிள்ளையாக இருக்குமோ அப்படின்னு யோசித்திருக்கலாம். ஏன்னா பாப்பாவோட வந்திருக்கேன்னு சொல்கிறாங்கும்போது, கனவுலேயே வந்திருக்குன்னு சொல்லும்போது நம்ம மாப்பிள்ளை ஒரு வேளை நம்ம பொண்ணு கனவுல வந்திருக்கலாம் அப்படின்லாம் யோசித்திருக்கலாம். இருந்தாலும் கதைக்களம் வந்து எப்படி கொண்டு போகிறாங்கன்னு இருக்குது. அதனால் வந்து சாரதாம்மா யோசிக்கிற மாதிரி காட்டலை அப்படின்னு நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இதான் வந்து சொல்கிறாங்க. காவேரி வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. வந்து மாப்பிள்ளை பார்த்துருக்கேன்னு சொன்னோடனே நிச்சயமாக வந்து காவேரி அவங்க ஒரு ஸ்டைலில் இருப்பாங்க. அந்த ஸ்டைலில் நிச்சயமாக அந்த மாப்பிள்ளைய
வந்து வேண்டாம் நீங்கள் போயிடுங்க, நான் வந்து இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிருவாங்க அப்படின்னு தோணுது எனக்கு. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க.